பொங்கலுக்கு நம்ம கரும்பு சாப்பிட்டோமா? யாரெல்லாம் கரும்பு வாங்குனீங்க? நமக்கெல்லாம் சேர்ந்து ஒரு செய்தி. 40 கோடி ரூபாய் அளவுக்கு பொங்கல் கரும்பை ஏமாற்றம் செய்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ். இதை நான் சொல்லலை, பொங்கல் அந்த நம்ம கரும்பு கொடுத்த விவசாயிகள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கரும்புக்கு வெறும் 15 ரூபாய் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு, 40 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு மேலே திருடிட்டாங்க, எங்களுக்கு நியாயத்தை தாங்கப்பா, எங்களுக்கு நீதியை தாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய விவசாயிகள் ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள். இதை ஒருத்தன் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டானா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்குமா? எத்தனை கரும்பு வாங்கினீங்க? ஈஸியாக டேட்டா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இதை விநியோகம் செஞ்சுருக்கு, வேறு யாரும் கிடையாது. அப்போ டேட்டா அவங்க கையில் இருக்குது. எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த ஏஜென்ட் இதில் இருந்திருக்காங்க, எந்தெந்த அரசு அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய மீடியா பவரை பயன்படுத்தி இது ஃபேக்ட் செக் பண்ணி, ஆமாம் 40 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, இந்த அரசு அதிகாரி இந்த ஏஜென்ட் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி இந்த மக்களுக்கு நீங்கள் காண்பித்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையான ஊடகங்கள். இல்லை ஒரு டிபேட்டை நடத்துங்க. விவசாயிகள் 40 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணால் பாக்கெட் மணி, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது 10 வருஷம் கிடையாது, 100 வருஷம் ஆனாலும் அவனுடைய தலைமுறை கூட அந்த 40 கோடி ரூபாய் பார்த்துருக்காது. பார்க்க முடியாதியா? விவசாயத்தில் எத்தனை கோடியா பார்க்க முடியும்? லட்சங்களை பார்க்க முடியல, ஆயிரங்களை பார்க்க முடியாமல் அத்தனை விவசாயிகளும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும்போது 40 கோடி ரூபாய் கரும்புல மட்டுமே ஊழல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு விவசாயிகள் வந்து சொல்கிற அளவுக்கு இருக்கே. அந்த விவசாயிகளுக்கு 15 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை பற்றிலாம் நம்ம பேசாமல் விட்டுட்டோன்னா எதை பற்றி நம்ம பேச போகிறோம்? ஏங்க, எதை பற்றி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? கூலி படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன சொல் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு டைட்டில் கார்டாக போட்டுட்ருக்காங்க. எங்க கூலி டைட்டில் கார்டு இல்லாட்டி சினிமா முக்கியமா? கரும்புக்கு கூலி கிடைக்கலன்னு சொல்கிற விவசாயிகளுடைய கோரிக்கை முக்கியமா? இதை தானே பேசணும். ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதை தானே பேசணும். பேச மறுக்கிறார்களே. காரணம் என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு முட்டாளாக இருந்துட்டு இருக்கோம்.